அன்போடு காதலன் நான் நான் எழுதும் கடிதம் இல்ல லெட்டர் சி கடிதாசி இல்ல கடிதம் தான் எழுதிட்டோம். யார் கூட பேசுறது? அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஹார்ட்டாவே பிடிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, உங்க வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி பொன் வீட்டில் சௌக்கியமாக நான் இங்கு சௌக்கியமே. நான் நினைச்சு பார்க்கும்போது கவிதையா மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுத நினைக்கும் போது உன்னை எண்ணி பார்க்கல கவிதை கொட்டுது. ஓகே, ஆனா ஆஹா, உன்னை பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான். ஆஹா, பிரமாதம். கவிதை கவிதை. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இன்னும் சத்தமா பாட்டுமா? பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. போயிடலாமா? மாயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்த மேனி தாங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த அழுகை நின்றது. இது மனித உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. லா 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 லா.